ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் போக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடணும்னு சொல்லி எனக்கு தோணும். ஓகே கைஸ், நான் உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஹீரோவை நோக்கி தான் போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ கன்ஃபார்ம் தானே, நீ க்ளீன் தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு ஹீரோ. ஏன்னா ஹீரோ ஒரு டாக்டர். அப்போ அவருக்கு ஒரு கால் வந்திருக்கும், கருமுட்டை நீங்கள் வாங்குறீங்களா, நான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கால் பண்ணியிருக்கா. ஃபஸ்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பார், நீ வேறு யாரோன்னு நீ என்கிட்ட பேசிகிட்ருக்க, இது ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்காங்க, ஒரு பொண்ணு கருமுட்டை விற்கிறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டு டாக்டர் சொல்லவும் ஹீரோ உடனே என்ன பண்ணுறாருனா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, சரி நான் உன்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு யார் கையிலேயே மாட்டிக்கிடக்கூடாது இல்லையா, அதுக்காக அப்படி பண்ணுறாரு. ஹீரோயினும் சரி சொல்லி வந்திருப்பா. அதனால தான் இந்த ரொமான்ஸ் நடக்கும்போ இப்போ ஹீரோ ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கையில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறா. சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக நான் இந்த மாதிரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க, நீ விட்டுடுங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ நீ ரெக்ரெட் பண்ணுறியா அப்படிங்கவும் ஆமாம் சார் அப்படின்றா ஹீரோயின். உடனே ஹீரோ கதவை திறந்து விட்டுறாரு. ஹீரோ அதே இடத்துல தான் நிற்கிறாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஓடி நிற்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணி, உன் அப்பாவுக்கு சர்ஜரி ஃபீஸ் வேணும், இல்லைன்னா அவர் பெர்மனெண்ட்டாக ஊனமாயிருவார், இதெல்லாம் உன்னால தான், மரியாதையை பணத்தை அனுப்புகிற வழியை பாரு, இல்லைன்னா உன்னை நான் தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அங்கிட்டிருந்து திட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் என்ன பண்ணுறான்னா ஹீரோ இருக்கார் இல்லையா, அதனால் ஹீரோ கிட்ட மறுபடியும் போய் ஹீரோவோட டோரை நாக் பண்ணுறா. ஹீரோ திறக்கிறாரு. போய் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரெக்ரெட் பண்ணேன்னு சொன்னால் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஹீரோயின் ஹீரோவை பேசவே உள்ள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோ கேட்குறாரு, நீ கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல இப்போ 2 பேருக்கும் ரொமான்ஸ் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோ கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் எனக்கு 50,000 வேணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ 1,00,000 அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஹீரோயின் பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போவார். ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கும், பேஷண்ட்லாம் அட்டன் பண்ணிட்டு வரையில். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் சொல்கிறாரு, நீ சி ஃபேமிலியோட சன்னு, நீ ஏன்டா இந்த வேலைக்கெல்லாம் இவ்வளோ உடம்பு அழுக்கிட்டிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரரு அப்படிங்கிறதே தெரியும். ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது எனக்கு பிடிச்ச வேலை தான் இதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இன்னொரு சைடு ஹீரோ பேஷண்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு பேஷண்ட்டாக லைனில் வர்றாங்க. ஒரு பேஷண்ட் போனதுக்கப்புறம் இன்னொரு பேஷண்ட் குனிஞ்சிக்கிட்டே வர்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின். எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி நிற்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, வயிறு வலிக்குன்னா போய் உள்ளே போய் படு, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் போய் படுக்கிறா. ஹீரோ செக் பண்ணுறாரு. உடனே ஹீரோ செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நேற்று நடந்தது உனக்கு ஃபஸ்ட் டைம், அதனால் உன்னோட யூட்ரின் வலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இனிமேல் 1 வீக்குக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வேற சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கொடுக்குற மெடிசனை மறக்காமல் எடுத்துக்கோ, அதுவும் போக வலியெல்லாம் போயிருன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு தயக்கமாகவே நின்றுட்டுருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நான் இப்போ என்ன மெடிசன் சொன்னேன், எப்போ சாப்பிட்ணுன்னு சொன்னேன், சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோயின் வரிசையாக சொல்கிறா என்ன மெடிசன், ஹீரோயின் என்ன மெடிசன்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹீரோயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கையிலே அவங்க அம்மா பணம் வேணுன்ற மாதிரி மறுபடியும் கால் பண்ணேன். ஹீரோ தான் பணம் அனுப்புனார் இல்லையா, 1,00,000, அதை அவங்க அம்மாவுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ரோட்டில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கையில் ஒரு ராலி ஊடால வரும். பொண்ணை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹீரோயின் ஓரமாக தள்ளிட்டு அந்த ராலிக்கு முன்னாடி விழுந்துடுறாங்க. இதை தான் நினச்சி பார்த்துட்டு இதனால தான் அவங்க அப்பாவுக்கு கால் சரியில்லாமல் போயிடும் போல். அதுக்காக தான் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறான். இப்போ அவங்க அம்மாவுக்கு பணத்தை அனுப்பிட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட படிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் போல் ஹீரோயின் கருமுட்டை விற்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணான்றது. அதனால் எல்லாரும் சுற்றி ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ண அதில் ஒருத்தர் ரொம்ப
ஹீரோயின் வந்து புள்ளி பண்ணுறா, நீ என்னோட ஸ்டே பண்ணு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்றான். உடனே ஹீரோயின் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமில் வந்து படுத்திருக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, உனக்கு பணம் சம்பாதிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குது, என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா கிளப்புக்கு தான் வேலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கா. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்குது அங்கே போய் விற்கிறதுக்கு. அதனால் ஃப்ரெண்டுக்காரி வந்து சொல்கிறா, உன் அப்பாவுக்கு சர்ஜரி ஃபீஸ் வேணும்னா நீ இந்த வேலையை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா ஃப்ரெண்டுக்காரி. உடனே ஹீரோயினுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால உள்ளே போகிறா. அதாவது ஒரு ரூம்குள்ளே, ப்ரைவேட் ரூமுக்குள்ளே போகிறா. போய் பார்த்தா இப்போ ஃபுல்லி பண்ணாங்க இல்லையா ஹீரோயினை, அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க. அதிலே ஒருத்தன் மெயினாக பண்ணான் இல்லையா, அவனும் அதுக்குள்ளே தான் இருக்கான். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து போக ட்ரை பண்ண, அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டுக்காரன் அங்கே இருக்கவங்களெல்லாம் வெளியில் போக சொல்லிவிட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். என்ன ரொம்ப நல்லவ கணக்கிட்ட நடிக்கிற, என்னோட ஸ்டே பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்கு பணம் தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறா. ஹீரோயின் வந்து உள்ளேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோவும் அதே கிளப்பில் தான் நிற்கிறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே கரெக்டாக வந்து ஹீரோயினை அவங்ககிட்டேருந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. உடனே அவன் சொல்கிறான், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பாஸ் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை இவன் என்னை யாருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. உடனே அவன் சொல்கிறான், இவன் ரொம்ப கேவலமான பொண்ணு தெரியுமா, 2 நாளைக்கு முன்னாடி யாருக்கோ கருமுட்டை விற்கிறேங்கிற பேரில் போயிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து இவன் போகமாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினை கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறாரு. அப்பயும் விட மாட்டேங்கிறான். உடனே ஹீரோக்கு பயங்கரமாக கோவந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு பாட்டில் எடுத்து அவன் மண்டையை உடச்சி விட்டுடுறாரு. இதில் ஹீரோயின் வந்து ரொம்ப பயங்கரமாக பயந்து போயிடுறா. இப்போ அவன் நைஸாக அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிட்டா இல்லையா, அதனால் ஹீரோ வந்து காரில் கூட்டு வச்சு தான் பேசுகிறாரு. உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என்கிட்ட பணம் இல்லை, நான் வந்து உங்ககிட்ட வாங்கினேன் இல்லையா 1 லட்சம், அதில் 50,000 தான் எனக்கு தேவையானது, மிச்சம் 50,000 உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நிஜமாவே நீ ஒரு முட்டாள் தான், நீ வந்து பணமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வேறு மாதிரி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ அங்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறா. என்ன பண்ணுறான்னா, ஹீரோவோட கண்ணில் அம்பிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. நைஸ் அந்த டாம் போகும் பாருங்களா, அந்த மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போக கரெக்டாக ஹீரோ பார்த்து, உன்னை யார் இங்கே போக சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோவை தேடி யாரோ வந்துடுறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, தயவுசெய்து அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க, என்னை தடி வாங்கிட்டு போனான் இல்லையா அவன் தான் வந்திருக்கான் அப்படிங்கிறா ஹீரோயின். உடனே ஹீரோயின் போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அதுக்குள்ளே அங்கே இருக்க துணியெல்லாம் ஹீரோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு கதவை திறக்கிறாரு. இப்போ வந்தவன் வந்து ஹீரோவோட ரிலேஷன், ஃபைலில் தான் கொடுக்க வந்திருக்காரு அவங்க அப்பா கொடுத்ததா சொல்லி. உடனே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நீயும் எனக்கு ஹீரோயினுக்கு ஊடால தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி இனிமேல் அந்த பொண்ணை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அங்கிட்டிருந்து நகர்ந்து போகிறா. இதை வந்து அவன் எப்படியோ அங்கேருந்து பார்த்துடுறான். பார்த்தவன் என்ன பண்ணுறான்னா, நைஸாக போய் ஹீரோயினை பார்க்க போகிறான். கரெக்டாக ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். நான் தான் உன்னை அப்போவே போக சொன்னேன் இல்லையா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை திட்ட, இல்லை இங்கே யாரையோ பார்த்தேன் பாஸ் அப்படின்ற மாதிரி அங்கிள், ஹீரோவுக்கு வந்து அவனுக்கு அங்கிள் வேணும் அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து மரியாதையாக சொல்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிவிட்டு அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி, நம்மளோட பிஸ்னஸ் பாதிக்கும் உங்கள் மகனால் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அங்கேருந்து விரட்டி விட்டுடுறான். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து கீழே வர்றா. ஜின்னுன்ற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீ என்ன இப்போ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறதில்ல, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் வந்து எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஜின் சொல்கிறாரு, எனக்கு அசிஸ்டன்ட் வேணும், நீ வந்து என் கம்பெனியில் இன்டர்னாக ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாளே ஹீரோயின் ஜாயின் பண்ண வந்துடுறா. அங்கே இருக்க ஜின்னோட அசிஸ்டன்ட் வந்து அவளை வந்து ரொம்ப புள்ளி பண்ணுறா. அவளோட அப்பியரன்ஸை பார்த்து உடனே ஜின்னு சொல்கிறாரு, அப்பியரன்ஸை வச்சு தான் இங்கே வேலை கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயினை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இனிமேல் வந்து நீ தான் என்னோட இன்டர்ன் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதை பார்க்குற ஜின்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறா. அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, ஹீரோவோட ஹாஸ்பிட்டல், அந்த இடத்துல தான் ஜின்னு வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பார்த்துட்ருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயினும் ஜின்னும் பேசிகிட்டே வர்றாங்க. இதை ஹீரோ பார்த்துடுறாரு. ஜின்னு சொல்கிறாரு, நீ வந்து என்னைய வந்து மிஸ்டர் ஜின்னுன்னு சொல்லாத,
வேறு மாதிரி கூப்பிடேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் சொல்கிறா, வேணா நான் உங்களை மாஸ்டர்னு சொல்லவா அப்படின்னு சொல்கிறா. சரி இதுவே சொல்லு அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வரவும் ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கிட்ட சொல்ல ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்க ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிடுறா, வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் வாஷ்ரூமில் நிற்கிறா. அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் ரொம்ப பேசிகிட்டே போகிறாங்க ஹீரோவை பற்றி. ஹீரோ அப்படி இப்படி ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, அவருக்கு வந்து இங்கே இருக்க டீனோட பொண்ணு தான் கரெக்டாக இருப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. இதை வந்து ஹீரோயின் கேட்டுடுறா. இப்போ ஹீரோயின் அதே இடத்துல தான் நிற்கிறா. அவளுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. உன் தம்பிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், மரியாதை 60,000 பணம் எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறா. கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடுறாரு ஹீரோயினை. நீ ஜின்னு கூட ரொம்ப நெருக்க மாதிரி இருக்க மாதிரி தெரியுதே, மரியாதையாக சொல்கிறேன், அவங்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜெலஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டு. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் நான் யார்கிட்டே இருந்தாலும் தள்ளி இருக்கணும்னா அது உங்ககிட்ட இருந்ததா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிடுறா. கரெக்டாக அவள் தங்கியிருக்க ரூமுக்கு தான் வர்றா. வந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடி அவங்க அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் கொடுக்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், மரியாதையாக பணத்தை கூட அப்படிங்கிறாங்க. உடனே அவள் சொல்கிறான், நான் இப்போ தான் வேலைக்கே ஜாயின் பண்ணியிருக்கேன், அது ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அடிச்சுட்டு அவளுக்கு பேக்கில் ஏதாவது பணம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி பார்க்குறாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. உடனே ஹீரோயின் வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவளோட பேக்கை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் ரூம்குள்ளே போய் கதவை சாத்தி அடைச்சிக்கிறா. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கேருந்து நான் கலெக்ட் பண்ணாப்போ போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட ஹீரோயினோட ஃபோட்டோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா, கொரியர் பாய் வேஷத்தில் வந்து உங்களுக்கு கொரியர் வந்திருக்குன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து நான் எந்த கொரியருமே ஆர்டர் பண்ணலேன்னு டவுட்டோடு திறந்து பார்க்க அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பித்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் தப்பால ஆளை தேடி வந்திருக்கீங்கன்னு அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவள் விடுற மாதிரி தெரியலை. உடனே ஹீரோயின் வந்து போலீஸுக்குன்னு நினச்சி ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ணி விட்டுடுறா. கால் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, அட்ரஸ் எல்லாம் தெளிவாக சொல்லி விட்டுறா. உடனே ஹீரோ வந்துடுறாரு. கரெக்ட் டயத்துக்கு வந்து அவனை அடித்து போட்டுடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி தொடுவ அப்படின்ற மாதிரி அடி வெளுன்னு வெளுத்துடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து பயங்கரமாக பயந்து போயிருக்கா. அதனால் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருனா, தன்னோட காரில் தான் கூட்டு வச்சு பேசுகிறாரு. இப்போ நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நான் வந்து மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் போகணும், எனக்கு வேறு இடம் இல்லை இல்லையா அப்படின்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த கதவு ஏற்கனவே உடஞ்சிருக்கு, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து என்னத்தையும் தின்னுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரி சொல்கிறா. இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் வச்சு உன்னை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருப்பா. அதுக்கு சாரி சொல்லிவிட்டு இன்னொரு வாட்டிக்கு இப்போ காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு சாரி தேங்க்ஸ் ரெண்டுமே சின்சியராக வேணும்னு சொல்லி கேட்கவும் அங்கேயே ரொமான்ஸ் நடந்துருது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்க ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 50,000 பணத்தை வந்து ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணுறாரு. சென்ட் பண்ணிவிட்டு ஒரு சேஃபான பிளேஸை பார்த்து தங்கு, எனக்கு இங்கே பொண்ணுங்களை தங்க வச்சு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிறது. அடுத்து ஹீரோ வந்து ஒரு வார்த்தை பேச முன்னே ஹீரோயின் வந்து டம்முன்னு கதவை அடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து அந்த அவளோட வேலையில் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜின்னு வந்து சொல்கிறாரு, நேற்று நடந்ததை நான் கேள்விப்பட்டேன், அதனால் நீ ஆஃபீஸோட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு ரூம் தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினை போய் நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுன்ற மாதிரி வேறு ஜின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஜின்னோட இன்னொரு அசிஸ்டண்ட் இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு இவளுக்கு தங்குறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவளும் சரின்னு சொல்கிறா. அப்போ அவள் அசிஸ்டண்ட் என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு இவளுக்கு மட்டும் இவ்வளோ ஃபேவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோயின் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வர ஜின்னு தான் அது எல்லாத்தையுமே தூக்கிட்டு வர்றாரு. இப்போ 2 பேரும் தங்க வந்திருக்காங்க இல்லையா, அதாவது ஹீரோயினை கூட்டு வந்திருக்காரு இல்லையா ஜின்னு, அது வந்து ஹீரோவோட பக்கத்து வீடு தான் போல். அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, ஹாய் நெய்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜின்னு கையில் பேக் வச்சுருக்காரு இல்லையா, அதை வந்து உள்ளே வைக்க போகிறாரு. உள்ளே வச்சுட்டு வெளியில் வரங்குள்ளேயும் ஹீரோ கேட்குறாரு ஹீரோயின் கிட்ட, நீனு நேற்று நைட்டு என் வீட்டில் ஒரு பொருளை மறைச்சி வச்சுட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஒரு ப்ரைவேட்
துணியை காட்டுறாரு. அதுக்குள்ளேயும் ஜின்னு பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் வந்து அதை பிடுங்கி வச்சுக்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜின்னு வந்து உனக்கு தேவையானது போய் வாங்கிட்டு வருவா வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட, இல்லை நான் எல்லாமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்களுக்கு நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜின்னு வந்து ஹீரோவை கூப்பிட, ஹீரோ வந்து ஜின்னுக்கு முன்னாடியே போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறாரு. இப்போ ஹீரோவும் ஜின்னும் ஒருத்தர் முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்க ஹீரோயின் வந்து சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடை வைக்க, ஜின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவே ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க ஹீரோக்கெல்லாம் வயிறு எரியுது. உடனே ஹீரோயின் வந்து அடியில் கூடி நோண்டுறாரு. உடனே ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு வாட்டிக்கு தட்டி விட ஜின்னு என்னன்னு கேட்குறாரு. இல்லை கொசு அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை வந்து அடியில் கூடி நோண்டுறாரு. இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கையிலேயே ஜின்னு சொல்கிறாரு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த, உன் அப்பாவோட மெடிக்கல் ஃபீஸுக்காண்டியே எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்ல ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பார்க்க ரொம்ப இறக்கப்படுற மாதிரியும், அதாவது ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து என்கிட்ட ஒபீடியண்ட்டாக இருந்தீங்கன்னா உன்னோட அப்பா அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, ஒரு வாட்டிக்கு குதிக்கிறதுக்கும் பக்கத்தில் மேலே எதிரி குதிக்கிறதுக்கும் மாடிலேருந்து குதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்றதா. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் வந்து வேலைக்கு வர்றா. வரும்போதே ஜின்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தி வந்து ஹீரோயினை வந்து அங்கே இருக்க பாக்ஸ் எல்லாம் 10வது மாடிக்கு தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினும் தூக்கிட்டு போகிற வழியிலே அவள் என்ன சொல்கிறான்னா, லிஃப்டெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸ்லேயே ஏறி நடந்து வா அப்படின்றவோ ஹீரோயின் அதுலேயே ஏறி வர்றா. ஏறி ஒரு ஸ்டெப்பில் வந்து நடக்க மாட்டாமல் உட்காந்துட்ருக்கா ஒரு ஃப்ளோரில். அப்போ ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ அந்த வேலை வாங்குறாளே அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இவ்வளவு கொஞ்சம் வயசாக இருக்க வேலை கம்மியாக தான் பார்க்குற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை திட்டிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்தா இது வந்து கம்பெனிக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே சொல்கிறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, வெளியில் மழை பெய்யுதே அப்படிங்கவும், மழை பெஞ்சாலும் நீ போய் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறா அவங்க சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. இது அந்த பொண்ணு நின்று வேடிக்கை பார்க்குறா. இப்போ மலையில் நனைஞ்சா இல்லையா, வீட்டுக்கு வரும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமான ஃபீவரு. அவளால் ஒரு தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாத அளவுக்கு ஃபீவரு. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கதவை நாக் பண்ணி பார்க்குறான், திறக்கலை. அதனால் ஹீரோவே என்னாச்சோ அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வந்து பார்க்குறான். ஹீரோயினுக்கு தொட்டு பார்த்துட்டு பயங்கரமான ஃபீவர் அடிக்கி, நான் போய் உனக்கு மாத்திரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, என்னோட பாஸ்வேர்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து என் அப்பாவுக்கு நீ சீக்ரெட்டாக என் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், இந்த பணத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து ரொம்ப பெரிய பணக்காரன், இந்த மாதிரி சின்ன பணத்தெல்லாம் நீ எடுத்துக்க மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ வந்து உனக்கு வெறும் ஃபீவர் தான், செத்தெல்லாம் போக மாட்டேன், இரு நான் உனக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்திட்டு மருந்து எடுத்துகிட்டு வராரு. ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து மருந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து குடிக்க மாட்டேன், அதாவது அந்த மருந்து டேப்லெட்டை வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை வந்து நல்லா உட்கார வச்சுக்கிட்டு தான் வாயில் டேப்லெட்டை போட்டுட்டு ஹீரோயினை வந்து வாய் வழியாகவே அந்த டேப்லெட்டை போட்டு விட்டுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு படுக்க வச்சிட்ருக்காரு. ஹீரோ பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி விட்டுறாரு ஃபோன் காலை. ரெண்டாவது வந்து அவரால் கட் பண்ண முடியலை, ஏன்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் கட் பண்ண மாட்டாமல் அட்டன் பண்ணிடுறாரு. அட்டன் பண்ண உடனே அந்த சைட்லேருந்து ஹீரோயினோட அம்மா தான் பேசுகிறாங்க. உடனே அங்கேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வில்லேஜ் குக்கோட பையனை உனக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருக்கேன், வரதட்சணையாக 5 லட்சம் கொடுக்குறாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 லட்சம் கொடுக்குறாங்க, மரியாதையாக வந்து நான் சொன்ன மாப்பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு வழியப்பாரு, இப்போ மட்டும் நான் சொன்ன தேதிக்கு நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை அங்கே வந்து தேடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோ தான் இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. உடனே ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாரு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கார். இந்தா இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட ஃபீவரெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ஃபீவர்லாம் சரியாக போயிடுச்சுன்ற மாதிரி வேறு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்கிறா நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டதுக்கு. உன்னை ஹீரோ சொல்கிறார், எனக்கு உன்னோட தேங்க்ஸ் வந்து சின்சியாரிட்டியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து யாருன்னு சொல்லி பார்க்குறா. அவங்க அம்மா தான். அதனால் திருப்பி அவங்க அம்மாவை கூப்பிடுறா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உனக்கு வில்லேஜ் குக்கோட பையனை வந்து
மாப்பிள்ளையாக பார்த்துருக்கேன். நான் சொன்ன டயத்துக்கு நீ வரலன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் அங்கே வந்தே கண்டுபிடிச்சிருவேன். உன்னை கண்டுபிடிக்கிறது ஒன்று எனக்கு பெரிய இது கிடையாது. அது போக உன் அப்பா என் கையில் தான் இருக்கார் அப்படின்னு வர மிரட்டி விட்டுடுறா. அதனால் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸில் வந்து ஜின்னு இருக்கார் இல்லையா, ஜின்னுக்கிட்ட வந்து எனக்கு லீவு வேணுன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு முன்னாடி ஜின்னு என்ன சொல்கிறாருன்னா, நேற்று உனக்கு காய்ச்சலாமே நீ என்கிட்ட ஏன் சொல்லலை, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட தான் சொல்லணும், அதை தெரிஞ்சுக்கிற முதல் நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து சரி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் லீவு கேட்டா இல்லையா, ஜின்னு வந்து நீ எங்கேனாலும் போய்கிட்டு வா, உன்னோட இதுக்கு எதுனாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஜின்னு அங்கே நின்றுட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து அங்கே லீவ் வாங்கிட்டா இல்லையா, அதனால் அவங்க கிராமத்துக்கு வந்துடுறா. பதறி பதறி தான் வர்றா. அவள் வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் மாதிரி போட்டிருக்கா. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, ஏய் உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, நீ எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க, மரியாதையாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கெவுனு மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோயின் அம்மா நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறா. இன்னொரு சைடு அதே நேரத்தில் ஹீரோ கிளப்பில் தான் இருக்கார். ஹீரோவோட ஃப்ரெண்டோடு இருக்கார். அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 3 பொண்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. ஹீரோவுக்கு யாரை பார்த்துமே இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. அதனால் எல்லாரையும் அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. உடனே என் ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான், உனக்கு வேறு யார் மேலேயே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு போலையப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, ஹீரோயினோடு இருந்ததெல்லாம் இன்னும் நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுறதா ரியலைஸ் பண்ணிடுறாரு இங்கேயே. இன்னொரு சைடு ஹீரோயினை வந்து அவங்க அம்மா அந்த ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது நீங்கள் கேட்ட பொண்ணு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பயங்கர குண்டனாக இருக்கான் மாப்பிள்ளை. உடனே அந்த மாப்பிள்ளையோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணை நாங்கள் பார்த்துட்டோம், இந்தாங்க அதுக்கான அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை போடுறாங்க. உடனே அந்த ஹீரோயினோட அம்மா வந்து பணத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்க போகிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, அம்மா நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பணம் வேணா நான் சம்பாதிச்சு கொடுக்குறேம்மா அப்படிங்கிறா. உடனே நீ என்றைக்கு சம்பாதிக்கிறது, நான் என்றைக்கு வாங்குறது, உன் தம்பிக்கு என்றைக்கு நான் செட்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. இவ பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், இவ கை காலெல்லாம் கெட்டி போடுறா அப்படின்னு சொல்லி அவன் தம்பிக்கிட்ட சொல்லி அடித்து போட்டுடுறாங்க. உடனே ஹீரோயின் போய் என்ன பண்ணுறான்னா, அவளோட பிரதர்கிட்ட கெஞ்சுறா, நீயால் என்னை காப்பாற்றேன் அப்படின்னு சொல்லி. உடனே பிரதர்கார் என்ன சொல்கிறான்னா, அம்மா பேச்சை கேளு, அம்மா உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, நீயே அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க எல்லாருமே குடும்பமாக சேர்த்து ஹீரோயினை வளைச்சி கட்டிட்டாங்க. உடனே ஹீரோயினை வந்து கெட்டுறதுக்கு, அதாவது கை காலை கட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்னொரு சைடு ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, அதனால் ஹீரோயின் எங்கே இருக்கான்ற மாதிரி விசாரிக்க ஹீரோயின் வந்து அவளோட கிராமத்துக்கு போயிருக்கான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தா இல்லையா ஹீரோயினோட ஃபோனை, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு 4-5 பாடி கார்டை வந்து தன்னோட கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஹீரோயினோட வில்லேஜுக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து இவங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியாது, இந்த ஹவுஸ் ஹோல்டு புக்கை எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோன்னு சொல்லி அந்த புக்கை தேட ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டோட புக்கு வந்து என்கிட்ட இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் ஹீரோயினை அங்கே வந்து அம்மாவும் தம்பியும் பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளைக்காரன் அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்துட்டுருக்கான். அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவுக்கு கால் பண்ணி விட்டுடுறா. ஹீரோயினை வந்து அவங்க பேசவே விடலை, பயங்கரமாக அதுக்கு முன்னாடியே அடித்து போட்டுடுறாங்க. இப்போ அவன் வந்து தப்பாக நடந்துக்க வந்துட்டுருக்கான். கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே ஹீரோவோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட கோட் சூட்டை பார்த்தாலே நீ பெரிய பயங்கர பணக்காரன் மாதிரி தெரியுது, நீ வந்து கண்டிப்பாக என் பொண்ணோட மாப்பிள்ளையாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் நீதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மருமகனே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினை விடணுன்னா எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோ கேட்க 6 லட்சம் தரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இதில் ஒரு கார்டை கொடுக்குறாரு. கார்டை கொடுத்துட்டு இதில் வந்து 1 மில்லியன் பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க. உடனே பணத்தை வந்து அவங்க அம்மா வந்து வாங்கி வச்சுக்கிட்டு, நல்லது மருமகனே, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என் மகளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் அதை பார்த்த ஹீரோ வந்து ஹீரோயினை டச் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை சரியா, நீ பயப்படக்கூடாது, உன்னை நான் தான் ரெஸ்கியூ பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போகும்போது அந்த குண்டை, இவ எனக்கு ஒய்ஃபாக வர வேண்டியவ, நீங்கள் எங்கே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து எல்லாரையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போயிருக்காரு. அவருக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்ருக்காரு. ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு தேங்க்யூ சொல்கிறா ஹீரோயின். உடனே எனக்கு இந்த மாதிரிலாம் தேங்க்யூ வேண்டான்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ஹீரோயினை டச் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை செடியூஸ் பண்ண போகிறாலாம், ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா, செடியூஸ் பண்ண போகிறேன்ற பேரில். அதுக்குள்ளே ஹீரோவே பதறி போயிடுறாரு. என்னல பண்ணுற அப்படின்னு சொல்லி.
உடனே நீங்கள் தானே சொன்னீங்க சின்சியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது சின்சியர்னா இப்படியா பண்ணுவேன், நானே பதறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சின்சியர்னா எந்த மாதிரின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சின்சியர்லாம் சொல்லி கொடுக்க, இன்னொரு சைடு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு பயங்கர காண்டாக இருக்குது. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சரி நான் கிளம்பி வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு தான் போகிறாரு. அங்கே என்னன்னா ஹீரோயினோட அம்மா, தம்பி, அந்த மாப்பிள்ளைக்காரன் 3 வரையும் கெட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்காக ஹீரோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு. இவன் ரொம்ப பேசுகிறான். இவனை நாக்கு அறுத்துட்டு மேலே வந்து தூக்கி போடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. இன்னொரு சைடு ஹீரோயினோட அம்மாவை தான் கவனிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, ஹீரோ வந்து பக்கத்தில் சொல்கிறாரு. ஹீரோயினோட உடம்புல சின்ன தளிம்புலேருந்து எல்லா சைஸ்லேயுமே தளிம்பு இருக்குது. அதுக்கு யார் காரணம், நீயா தானே இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அதாவது அவரோட பாடிக்கார்டுக்கிட்டேருந்து ஒரு நைஃபை வாங்கிட்டு, உன்னை எங்கன கிழிக்கட்டுமா இங்கன கிழிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ஒரு டாக்டர் தான், கண்டிப்பாக உனக்கு வலிக்காத அளவுக்கு லைட்டாக வலிக்கிற அளவுக்கு கிழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன்னை நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அசிஸ்டண்ட் வந்து என்ன பண்ணுறாருனா ஹீரோவோட பாடிக்கார்டு அவங்க அம்மாவோட கையை கிழிச்சு விட்டுறாரு. இன்னொரு சைடு இவன் என்ன பாஸ் செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோட பாடிக்கார்டு கேட்க, அதுங்களே அவனே உச்சா போயிடுறான். உச்சா போனதுக்கப்புறம் சரி அவனை விட்டுருன்ற மாதிரி தான் நினப்பு இருக்கும், இருந்தாலும் விட மனசு இல்லை. அதனால் இவங்க எல்லாரையும் குமுறி தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அடி வெளுக்க சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கா. அப்போ ஹீரோ வந்து பின்னாடி கூடி ஹக் பண்ணுறாரு. ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் நாக் பண்ணிட்டு வாங்க, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ வந்து தடுத்துட்டே இருக்கா. அப்போ வேற யாரோ கதவை தட்டுறாங்க. உடனே ஹீரோ விட மாட்டேன்றாரு. ஹீரோயின் வந்து போய் கதவை திறந்து பார்க்குற, யாருன்னா ஜின்னு தான் வந்திருக்காரு. ஜின்னு பழக்குடையோடு வந்திருக்காரு. ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே பழக்குடையை வாங்கிட்டு நின்று பேசுகிறாரு. அதுங்களே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜின்னுக்கு வந்து கால் பண்ணி விட்டுறாரு. அப்போ தான் இங்கேருந்து ஜின்னு போவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ஜின்னு அந்த ஃபோனை அட்டன் பண்ணிக்கிட்டே லைட்டாக வெளியில் தான் நகன்றிருக்காரு. அதுங்களே ஹீரோ போய் கதவை சாத்திட்டு ஹீரோயினை உள்ளே இழுத்துக்கிறான். இப்போ ஜின்னு கதவை தட்டுறாரு. யாருமே கதவை திறக்க மாட்டேன்றாங்க. இங்கே தான் உள்ள ரொமான்ஸ் நடக்கலையே, அப்புறம் எப்படி அவங்க கதவை திறப்பாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, நீ வந்து என்னோட உமன், நீ வேறு எந்த மென்னுக்கிட்டே போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜின்னி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பிஸ்னஸ் மீட்டிங்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணுறா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூஸ் எல்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம், கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிங்கை தான் குடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஜின்னி என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்காக நான் குடிக்கிறேன், அவங்க குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அங்கே சுற்றி இருக்கவங்களாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, அவள் தான் குடிச்சாகணுங்கிறதுக்காக ஒருத்தர்ட்டையும் போய் சேர்ஸ் சொல்லிவிட்டு வாங்கி குடிக்கிறா. குடிச்சு முடிச்சுட்டு பயங்கர போதையில் வீட்டுக்கு தான் வர்றா. வீட்டுக்கு வந்து ஜின்னு தான் கொண்டு வந்து விட போடுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோயினோட வீட்டில் ஹீரோ இருக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயின் வந்து ஜின்னை வந்து நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு வாசலோட விரட்டி விட்டுடுறா. இப்போ ஜின்னு அங்கேருந்து கிளம்ப வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹீரோ கிட்ட சொல்கிறா, நெசமா அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணேன், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால் இந்த வயிறு வலியை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அங்கேருந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதா ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி நர்ஸ் கிட்ட கேட்க, ஹீரோ தான் நைட் ஃபுல்லாக உனக்கு சர்ஜரி பண்ணி இப்போ தான் வேறு ரவுண்ட்ஸுக்கு போகிறாரு, அது போக நீ ஒருத்தி தான் பேஷண்ட் கிடையாது, அவர் எவ்வளோ கைண்ட் டாக்டர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே இன்னொரு நர்ஸ் கூட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ 2 நர்ஸும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீன் இருக்கார் இல்லையா, டீனோட பொண்ணு தான் ஹீரோவுக்கு கரெக்டாக இருப்பாங்க மேட்சிங் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காதுபட பேசுகிறாங்க. இன்னொரு சைடு ஹீரோ வந்து அவரோட பேஷண்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த டீனோட பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறா. என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் இன்றைக்கி சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு யார் கூடயும் சேர்ந்து பழக்கம் கிடையாது, அது போக யார் கூடயும் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் கிடையாது, அது உன் கூட நான் வரவே மாட்டேன் அப்படின்றா ஹீரோ. உடனே நீ ஏன் இவ்வளோ மூஞ்சியை உருன்னே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அது போக நேற்று நைட்டு நீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சைன் கேட்டியே, நான் தான் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கவும், அதுக்கு தேங்க்ஸ், மரியாதை நீ இப்போ இருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையை வெளியே விரட்டி விட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்து செக் பண்ண வர்றாரு. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேறு யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு இது வந்து ரெகுலர் செக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியான்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையிலே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வந்து என்ன நடக்குதுன்னா அந்த டீனோட பொண்ணு வந்து வெளியிலேருந்து பார்த்துடுறா. இப்போ தான் அவளுக்கு தெரியுது ஹீரோயின்லேருந்து விலகி போகிறான்னா அதுக்கு நீ தான் காரணமாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் செக்கப்புக்கு அவளே வர்றா. வந்து என்ன பண்ணுறான்னா ட்ரிப்ஸி மாற்றணும். ஹீரோயினோட கையில் கண்ணா பின்னான்னு குத்தி விட்டுறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா எனக்கு வேறு டாக்டர் கூட்டுவாங்களே அப்படிங்கவும் அவள் சொல்கிறா உனக்கு நானே அதிகம், உங்கள்கிட்ட நான் பேசுகிறதே அதிகம். அது டாக்டர் வந்து டாக்டர் பேர் வந்து சியா, ஹீரோவோட பேர். அவரெல்லாம் உனக்கு ரொம்ப அதிகம், அவர்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வார்ன் பண்ணேன். இன்னொரு சைடு ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினுக்கு போய் ட்ரிப்ஸ் மாற்றிட்டீங்களான்னு சொல்லி அங்கே இருக்க ரிசப்ஷனில் கேட்க இந்த டீனோட பொண்ணு போயிருக்காங்கன்னு சொல்லி அங்கே சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா நான் ஹீரோவை விட்டு தள்ளி இருந்தாலுமே ஹீரோ வந்து உன்னைய லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நானும் போக ஹீரோ கூட விளாண்டு ரொம்ப டயர்டாயிட்டேன், ஹீரோ விட்டு நானும் போகன்னு தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறா. அது போக அந்த டீனோட பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக நோஸ் கட் கொடுத்துட்றா. இதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்துட்டே தான் இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்த ஹீரோ வந்து உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அந்த இன்னொரு டாக்டரை கேட்க, டீனோட பொண்ணை கேட்க இவள் வந்து ரொம்ப பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் போக இவளுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு நான் தான் என் அப்பா கிட்ட நேற்று நைட்டு உனக்கு சைன் வாங்கி கொடுத்தேன், அதை கூட நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு நீனு பண்ணுறதெல்லாம் நல்லது தான், ஆனால் அதுவே உன் அப்பாவுக்கு என்னைக்கால் கெட்ட பேர் வாங்கி தந்துடும், மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி விரட்டி விட்டுடுறாரு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் வந்து அதாவது உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வேலைக்கு தான் போயிருக்கா. அப்போ ஜின்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஜின்னு என்ன சொல்கிறாருன்னா ஜிக்கு வந்து 60வது பிறந்த நாள், அதுக்கு நீ என் கூட வரணும், அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் ஆக வேண்டியது இருக்குது, நீ என் கூட வந்தேன்னா உனக்கு வந்து 1 மில்லியன் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப தூரம் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டு 1 மில்லியன் பணம் கிடைக்கிது இல்லையா, அதனால் ஜின்னோட வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ ஹீரோ கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்லையா, அதனால் ஹீரோயின் வந்து அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ணுற மாதிரியே வர்றா. உடனே ஹீரோ சொல்கிறாரு இது உன்னோட ஸ்டைல் இல்லையே, நீ இந்த மாதிரி பண்ண மாட்டியே அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கேட்க, இல்லை நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் ஜின்னோட போகணும் நார்த் சிட்டிக்கு சவுத் சிட்டிக்கு அப்படின்றா. உடனே ஹீரோ சொல்கிறாரு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அங்கே போனால் 1 மில்லியன் பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு என்கிட்ட வாங்கினா அந்த 1 மில்லியன் பணத்தை கொடுத்துட்டு என்கிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கி என்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு நினைக்கிறியா, என்கிட்ட 1 மில்லியன் வாங்கினா 2 மில்லியனாக கொடுக்கணும், அதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு வந்து பயங்கர கோவமாயிருது. ஏன்னா பணத்தை திருப்பி கொடுக்கேன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக நான் 2 மில்லியன் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஃப்ளைட் புக் பண்ண சொல்லிட்டாரு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. இப்போ அந்த பார்ட்டி நாளும் வந்துடுது. பார்ட்டிக்கு வந்து ஹீரோயின் வந்து ஜின்னோட வந்திருக்கா. அங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த பார்ட்டி ஹாலு. அப்போ ஜின்னும் ஹீரோயினும் பேசிகிட்டே வர்றாங்க. அப்போ இந்த இடத்துக்கு அந்த டீனோட பொண்ணு ஒரு டாக்டர் தான், அதனால் அவளை டாக்டர்னே வச்சுக்குவோம். அந்த டாக்டர் வந்து ஹீரோயினை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறா. இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜின்னு சண்டைக்கு வராரு. நீங்கள் வந்து என்னோட அசிஸ்டண்ட்டை இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜின்னு சண்டைக்கு வர, உடனே அந்த டாக்டர் சொல்கிறா அது எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசலாம், அடுத்த வாட்டிக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலோட கான்ட்ராக்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கவும் உடனே ஜின்னு சொல்கிறாரு இங்கே நமக்கு வேறு வேலை இல்லை, வாங்க நாம் அங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையே சமாதானப்படுத்தி ஜின்னும் அங்கேருந்து கிளம்பி கூட்டி போயிடுறாரு. இப்போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு அந்த டாக்டர் நினச்சிட்ருக்கா. இப்போ சுற்றியெல்லாம் சியோட பேரை வர்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் வர்றாங்கன்னு பார்த்தா ஹீரோ தான் வர்றாரு. வந்து சுற்றி இருக்கவங்களாம் பெருமையாக பேசுகிறாங்க. இது வரைக்கும் அவரோட பேரை யாருக்கு முன்னாடி மூஞ்சியை காட்டினதே இல்லை, இதான் அவரோட பேரனா, ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையிலேயே டாக்டரும் ஆன்னு பார்க்குறா. ஏன்னா சீங்கிறது ரொம்ப பெரிய பணக்காரரு, அவரோட பேருங்கிறதுனால ஹீரோவும் பணக்காரர் தானே, அதனால தான் ஆன்னு பார்க்குறா. இப்போ ஹீரோ யாரை பார்க்குறாருன்னா அந்த டாக்டரை தான் பார்க்குறார். ஏன்னா இப்போ இன்ன வரைக்கும் ஹீரோயினை கேவலமாக பேசிக்கிருந்தா இல்லையா, அது எல்லாமே ஹீரோக்கு தெரியும் போல். நீ தான் இந்த இடத்துல தேவையில்லாதது, முதல்ல வெளியில் போகணும்னா அது நீ தான் போகணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஹீரோயின் ஒரு சைடு கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் ஏன் உங்கள் ஐடென்டிட்டியை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்ருக்க. ஹீரோ சொல்கிறாரு நீ என் கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு என்னோட ஐடென்டிட்டி உனக்கு ரொம்ப தேவையான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையிலே ஹீரோயின் வந்து பின்னாடி ஒரு செலிப்ரிட்டி அதாவது சிங்கர் போகிறாங்க. உடனே தள்ளி போங்க, நான் அந்த சிங்கர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரேன் சரியா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, என்னை விட அந்த பொண்ணு உனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிற்கிறாரு. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சைன் கேட்குறா. அவங்களும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. உடனே நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கர்கிட்ட சொல்ல, அந்த சிங்கர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த டாக்டர் பார்த்துட்டே தான் இருக்கா. இப்போ ஹீரோயின் போய் ஒவ்வொரு டெசர்ட்டாக பார்த்துட்டே இருக்கா, எந்த டெசர்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு டெசர்ட்டில் பீனட்ஸ்னு அந்த பொண்ணுக்கு அலர்ஜி போல் சிங்கருக்கு. அதில் வந்து இந்த டாக்டர் வந்து பீனட்ஸ் அள்ளி போட்டு போயிருந்தா, அதே இதை ஹீரோயின் தூக்கிட்டு போய் அந்த சிங்கர்கிட்ட கொடுத்துட்றா. சாப்பிட்டோன்னே அந்த அம்மாவுக்கு அரிப்பெடுக்குது, அதை பார்க்கணுமே. உடனே அந்த அம்மாவோட அசிஸ்டன்ட் வந்து அந்த சிங்கர் அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ சீங்கிறது ரொம்ப பெரிய ஆள். இப்போ அந்த சிங்கிங் பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹீரோயின் மேலே தானே ரொம்ப பெரிய வலி வரும். அதனால் ஹீரோயின் யோசிச்சுட்டே நிற்க, டாக்டர் வந்து ஹீரோயின் வந்துட்டு போகிறா. ஒன்னால தான் இப்போ சியோட பார்ட்டி கெட்டு போக போகுது, நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உடைய ஹீரோவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ போயிட்டு என்னன்னா அந்த பார்ட்டி ஹாலை தான் காட்டுறாங்க. ஜின்னு சொல்கிறான், நீ தான் சியோட பேரன், ஏன் என்கிட்ட அந்த ஐடென்டிட்டியை மறைச்ச அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேலையே ஹீரோக்கு ஒரு காதில் ஒரு நியூஸ் வருது. என்னன்னா அந்த சிங்கருக்கு வந்து அலர்ஜி ஆயிடுச்சு, அது ஹீரோயினால தான் ஆயிடுச்சுன்ற மாதிரி வருது. இன்னொரு சைடு என்னன்னா அந்த டாக்டர் இருக்காளையா, அவள் போய் ஹீரோவோட தாத்தா கிட்ட ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த கர்மத்தை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னடா இவ ரொம்ப ஓவராக பண்ணுறாளேன்ற மாதிரி தான் அந்த நியூஸ் வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோக்கே ஒரு மாதிரி சாக்காக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் வந்திருக்குது. ஹீரோவும் ரொம்ப பெரிய பணக்காரர், ஒரு தாத்தாவோட பாட்டி இந்த மாதிரி ஆகப்போதேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கையிலேயே அங்கிட்டிருந்து லைட்டெல்லாம் சட்டுன்னு ஆஃப் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணு அழகாக பாட்டு படிச்சுட்டே வர்றா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஆனால் யாருமே யாருக்குன்னே தெரியாது, ரொம்ப அழகாக படிக்கிறா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி ஹீரோவே தகச்சு போய் பார்க்குறாரு. ஹீரோவோட தாத்தா அதுக்கு மேலே பார்க்குறாரு. அந்த டாக்டர் இருக்காளையா, டாக்டரோட அப்பாவும் இந்த பொண்ணு நல்லா படிக்கிற, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சுற்றி இருக்கவங்கள எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரை பார்த்துட்ருக்க அந்த ஹீரோவோட தாத்தா சொல்கிறாரு, நீ தானே எனக்கு இதை ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்குறாங்க. தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கையிலேயே இவங்களோட மூஞ்சியை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆங்கர் கேட்க, ஹீரோயின் வந்து பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மூஞ்சியை விலக்கி காட்டுறா. ஹீரோவுக்கு ரொம்ப சாக்கு ஹீரோயின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட பேச போகிறாரு. நீ எப்படி இங்கே வந்த, நீ எவ்வளோ அழகாக பாட்டு படித்த தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேலையே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கார வர்றான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொல்கிறான், இந்த சியோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்றான். அடுத்து அவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோயினை பார்த்து, இப்போ நீ பாட்டு படிச்ச இல்லையா, ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீ ஒரு நைட்டுக்கு மட்டும் என் கூட வந்து இந்த பாட்டை தனியாக படித்து காட்டுறியான்ற மாதிரி அசிங்கமாக கேட்கும். ஹீரோக்கெல்லாம் பயங்கர கோபம், எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லி அடி வெளுத்துறாரு. பட்டுலேயே ஒரு மிதியை பார்க்கணுமே, போய் விழுந்தவன் தான். அவன் கேட்குறான், நீ எதுக்கு இந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ உன் ஆண்டியை நீ இப்போ அசிங்கமாக பேசுன இல்லையா, அதனால தான் உனக்கு இந்த அடி அப்படின்னு சொல்லவும், என்னது ஆன்ட்டியா அப்படின்னு அவனுக்கே டவுட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போக ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது, என்னது ஆன்ட்டி அப்படின்னு. ஆமாம், நீ என்னோட உமன்னா அவனுக்கு நீ ஆன்ட்டி தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் பார்த்துட்டே இருக்கா. அவள் ஒரு பிளான் பண்ணிட்டா போல். இந்த சைடு அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன்ற மாதிரி நின்றுட்டு இருக்க. ஹீரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, என்ன அப்படிங்கவும், 1 மில்லியன் பணம் அப்படிங்கவும், இந்த 1 மில்லியன் பணத்தை வாங்குறதுக்கு தானே நான் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், உனக்கு இன்னுமா புரியலை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால் ஹீரோயினும் லைக் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் லைக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னென்னா அந்த வில்லி என்ன பண்ணான்னா ஹீரோயினை வந்து வேற ஒருத்தரோட இருக்க மாதிரி ரூமுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறா. அந்த ரூமுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரூம் கார்டை வந்து ஒரு வேலைக்காரங்கிட்ட கொடுத்து விட்டுடுறா. ஹீரோயின் போய் அந்த ஜின்னை மீட் பண்ணவே இல்லை இல்லையா பார்ட்டிக்கு அப்புறம், அதனால ஜின்னை மீட் பண்ணுறா. அப்போ ஜின்னு சொல்கிறாரு, இனிமேல் நீ எனக்கு அசிஸ்டண்டெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேல, அதை ரிசைன் பண்ண தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் என்றைக்குமே உங்களோட அசிஸ்டண்ட் தான், நீங்கள் என்னோட மாஸ்டர் தான், என்றைக்குமே அந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேலையே அவள் கார்டு கொடுத்தாலே அந்த கார்டு ரூம் கீயை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. உடனே அதை ஹீரோயின் வாங்கிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் சரியா, ஹீரோ கூப்பிட்றான்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி அந்த ரூமுக்குள்ளே போகிறா. அந்த 408 ரூமுக்குள்ளே. அதுக்கு முன்னாடி அந்த ரூமில் யாரோ புகையை போட்டிருப்பாங்க போல். ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ளே வந்த உடனே என்ன ஆகுறன்னா மயங்கி விழுந்துடுறா. இன்னும்
வில்லி ஏற்பாடு பண்ணாலையா டாக்டர், அந்த ஆட்கள் இன்னும் அந்த ரூமுக்குள்ளே வரல. அவங்க இப்போ தான் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே என்ட்ரி கொடுக்குறாங்க. இன்னொரு சைடு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஜின்கிட்ட போய் கேட்குறாரு, ஹீரோயினை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜின் சொல்கிறான், நீ தானே கூட்டதா சொல்லி 408 ரூமுக்கு ஒரு ரூம் கீ கார்டு ஹீரோயின் கிட்ட வந்து கொடுத்தாங்க, அவள் அந்த ரூமுக்குள்ளே தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோக்கு இதில் டவுட் ஆகிடுது. அதனால் அந்த ரூமுக்கு வந்து ஹீரோ தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து அந்த இடத்துல ஏற்கனவே மயங்கி கிடக்குறா இல்லையா, ஹீரோ வந்து அதை நோட் பண்ணிடுறாரு. இங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயினை வந்து ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து பயங்கரமாக மயங்கி இருக்கா. அதுவும் போக வேற மாதிரி வேற இருக்கா. இந்த பக்கம் என்னடா ரூம்குள்ளே சவுண்டே கேட்கல அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ஹீரோயின் இருந்த ரூமை பார்க்குறா. உள்ளே போய் பார்க்குறா. இப்போ அந்த புகை போட்டு வச்சிருக்காளே அது இன்னும் அமரல பொருள. அந்த இதுலேயே அவளே மயங்கிடுறா. அந்த சோஃபாவில் அவளே படுத்துடுறா. அவள் 2 பேர் ஏற்பாடு பண்ணாங்களையா, அவள் இங்கே 2 பேருமே அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயினை தூக்கிட்டு போனார் இல்லையா ஹீரோ, நான் போய் மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை வேண்டாம், என்னோட மருந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிடுறா அந்த இடத்துல. இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சைடு இருந்து நடந்து போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ எதுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து கஷ்டப்படுற, நானே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் நீ ஓனர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பேன், எதுனாலும் நானாக முன்னேறுவேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைப்பேன், நான் எடுத்தோடனே பதவியில் போய் உட்கார மாட்டேன் அப்படிங்கவும் ஹீரோக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. சரி அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோ போக, இப்போ ரூம்குள்ளே வில்லி போனா இல்லையா டாக்டரு, அவளுக்கு சோழியை முடிச்சிட்டாங்க போல், நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போகிறான். அதான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது தான் நடக்கும். அவள் செஞ்சது அவளுக்கே அமைஞ்சிருச்சு. இப்போ ஹீரோயினை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு கிராண்டான ஜுவல்லரி வாங்கி கொடுக்குறாரு. ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம்ப்பா, வேண்டாம் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு என்னைக்குமே நான் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வாங்கிக்கிட்ட ஹீரோயின் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறா. ஹீரோ அங்கே இருக்க காஸ்ட்லி ஜுவல்லரி எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரிங்கு பார்க்குறாரு ஹீரோயினுக்காக. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில் வரையில் அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. அதாவது கருமுட்டை நான் விற்கிறேன், எவ்வளோ காசு கொடுத்தனாலும் வாங்கிக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்குறா வெளியில் நின்று. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிங்கவும் அந்த உள்ளே இருக்க பொண்ணு சொல்கிறா, எனக்கு காசு தேவைப்படுதே அப்படின்னு. உடனே ஹீரோயின் வந்து தன்கிட்ட இருக்க காசை கொடுத்துட்டு, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. அந்த பொண்ணு வெளியில் வந்து பார்க்குறா, யாருமே இல்லை. இப்போ ஹீரோயின் காசு கொடுத்துட்டு வந்தா இல்லையா, ஹீரோ வந்து ரெடியாக நிற்கிறாரு. ரெடியாக நின்னவர் எதுக்குன்னா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் நின்றுப்பார் போல். ஹீரோயினை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்க, சுற்றி இருக்கவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க படிக்கோங்கன்னு சொல்லி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு தான் ஹீரோ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஹீரோ கிட்ட வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ என்ன 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் சேர்ந்து சுற்றுன மாதிரி இந்த ட்ராமா வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காகவே முடியுது. ஓகே கைஸ், இந்த ட்ராமா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த ட்ராமாவில் ஹீரோவோட கேரக்டர் யாருக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிச்சிருக்கோ க்ரீன் கலர் காட்ட மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.